வணக்கம் நண்பர்களே. நாம் டெட் எழுதிக்கின்ற வினாக்களை விடைகளையும் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இப்போது சமூக அறிவியல் பாடத்தில் பேரரசுகளின் எழுச்சி என்ற தலைப்பில் எம்சிக்யூ வினாக்களை பார்க்கலாம். வாருங்கள் வினாக்களுக்கு செல்வோம். விலைமதிப்பற்ற கற்களின் புத்தர் காலத்தில் மிகவும் விரிவாக வெளிநாட்டு வர்த்தகமாகும் கற்கள் டேஷ் ஆகும். முத்து ஜமீன்தாரி அமைப்பு என்பது டேஷ் ஆகும். நில உடைமை அமைப்பு. உலக வெற்றியாளர் என்று அழைக்கப்படுபவர் யார்? அக்பர், ஹுமாயூன், பாபர். இவற்றுள் எவரும் சரியான விலை. இவற்றுள் எதுவும் இல்லை. எந்த ஆண்டு யுனெஸ்கோ தாஜ்மஹாலை உலக பாரம்பரிய தலமாக அறிவித்தது? 1983. தாஜ்மஹால் யாரால் கட்டப்பட்டது? ஷாஜகான். குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? ஸ்ரீகுப்தர். நாணயங்களில் முதலில் எந்த புத்தர்கள் இடம்பெறுவார்கள்? ஸ்ரீகுப்தர். மகாராஜா அதிராஜா என்று அழைக்கப்படுபவர் யார்? சந்திரகுப்தர் 1. மெஹ்ராலி இரும்புத்துன் கல்வெட்டு எந்த குப்தாவின் சாதனை? சந்திரகுப்தர் 1. காளிதாசர் ஒரு சமஸ்கிருத கவிஞர். டேஷ் பகுதியில் பௌத்த துறவி பாக்யான் இந்தியாவிற்கு விஜயம் செய்தார்? சந்திரகுப்தர் 2. நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? குமாரகுப்தர். சங்கு ஒரு கட்டிட வடிவமைப்பாளர். விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சந்திரகுப்தர் 2. கவிராஜா என்று அழைக்கப்படுபவர் யார்? சமுத்திரகுப்தர். சக்ராதித்யா என்று அழைக்கப்படுபவர் யார்? குமாரகுப்தர். விட்டல் பட்டா ஒரு மந்திரவாதி. தன்வந்திரி ஒரு மருத்துவர். கேத்ரா என்பது சாகுபடி நிலம். புத்தர் நாணய முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? சமுத்திரகுப்தர். குப்தர்களின் தங்க நாணயங்கள் டேஷ் என அழைக்கப்பட்டன. தோத்ரா. விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சந்திரகுப்தர் 2. கிலா என்பது என்ன? தரிசு நிலம், வேஸ்ட்லேண்ட். ரிக்வேத கால தங்க நாணயத்தின் பெயர் என்ன? நிஷ்கா. பஸ்தி என்பது யாது? வாழக்கூடிய நிலம். சமுத்திரகுப்தரின் அரசவை கவிஞர் யார்? ஹரிசேனர். பிரசாஸ்தி என்றால் என்ன? இன் பிரைஸ் ஆஃப், புகழ்ந்து. தங்க நாணயங்கள் யாரால் வெளியிடப்பட்டது? சமுத்திரகுப்தர். அமரசிம்மர் ஒரு அகராதி ஆசிரியர். போர்களில் வெற்றி பெற்றவர்களை நினைவு கூறும் வகையில் சமுத்திரகுப்தர் டேஷ் என்ற வேத வழக்கத்திற்கு புத்துயிர் அளித்தார். குதிரையாகம் நடத்துதல். வட இந்தியாவில் சமுத்திரகுப்தன் கைப்பற்றிய ராஜ்யங்கள் எத்தனை? 9. கடைசி பெரிய குப்தா யார்? பாலாதித்யா. தரிசு நிலம் என்று அழைக்கப்படுவது எது? கிலா. குப்த பேரரசின் அரசாங்கத்திற்கு முக்கிய வருவாய் நிலவரி. நாலந்தாவில் முக்கிய பாடம் எது? பௌத்தம். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பௌத்தம் பயின்ற பல வருடங்கள் செலவழித்தவர் யார்? ஹியூன்சாங். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் எத்தனை நூலகங்கள் உள்ளன? 3. ஹன்ஸ் என்று அழைக்கப்படுவது எது? நாடோடிகள். ஃபரோஷா எத்தனை தோட்டங்களை மீட்டெடுத்தார்? 30. தைமூரின் படையெடுப்பு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1398. மப்ரூசி என்றால் என்ன? நாடக இல்லாத நிலம். சிக்கந்தர் லோடி டேஷ் நகரத்தை நிறுவினார்? ஆக்ரா. ஹலால்வுத்தீன் அசான் ஷா எப்போது மதுரையின் முஸ்லிம் ஆளுநராக இருந்தார்? 1335. தனது படை வீரர்களுக்கு கொள்ளையில் பங்கு கொடுக்காமல் அவர்களுக்கு பணமாக கொடுத்த முதல் சுல்தான் யார்? அலாவுத்தீன். வேளாண்மைக்கென தனித்துறையை உருவாக்கிய சுல்தான் யார்? திவான்-இ அமீர் கோஷி. பானி ஜகான் என்று அறியப்பட்டவர் யார்? கண்ணு. புரூஸ் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு டேஷ் என்று தலைவரி விதித்தார்? ஜிசியா. சுழலும் சக்கரத்தை எந்த நாடு கண்டுபிடித்தது? சீனா. காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் யாரால் உருவானது? சீனர்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது ஜிஸ்யா முதல் முறையாக யாரால் திணிக்கப்பட்டது? ஐபக். சிக்கந்தர் லோடி தலைநகரை டெல்லியிலிருந்து எங்கு மாற்றினார்? ஆக்ரா. சிக்கந்தர் லோடி தலைநகரை டெல்லியிலிருந்து ஆக்ராவிற்கு மாற்றியது எப்போது? 1504. தபாகத் இ நஸ்ரி எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது? 1660. சுழலும் சக்கரம் எப்போது இந்தியாவிற்கு வந்தது? 14ஆம் நூற்றாண்டு. சிஸ்டி ஒன்றிணைந்து எங்கு மையம் கொண்டது? டெல்லி. துருக்கிய குடியரசு எப்போது நிறுவப்பட்டது? 1920களில். குரோஷியன் முதன்மை அமைச்சர் யார்? கான் ஜகான் மக்புல். சிக்ஸ் என்றால் என்ன? மாவட்டங்கள். எது கிளிகளின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது? புதிர்நாம. கட்டிடக்கலையின் இளவரசர் என அழைக்கப்பட்டவர் யார்? ஷாஜகான். ஹுமாயூன் என்றால் என்ன? அதிர்ஷ்டம். முகலாய பேரரசின் மிகவும் துரதிர்ஷ்டவசமான ஆட்சியாளர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஹுமாயூன்.
பெல்கிராம் போர் எந்த ஆண்டு நடந்தது? 1940. கனோஜ் போர் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. பெல்கிராம் போர். கன்னோஜ் போரில் வென்றவர் யார்? ஷேர்கான். சவுசா போரில் வென்றவர் யார்? ஷேர்கான். தாராபாத் என்றால் என்ன? ஆண் மற்றும் பெண் பாடல்களுக்கான சந்தையிடம். கான்வா போரில் வென்றவர் யார்? பாபர். காஜி என்று அழைக்கப்படுபவர் யார்? அக்பர். துப்பாக்கி சக்தி முதலில் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? சீனா. முகலாய வம்சத்தை நிறுவியவர் யார்? பாபர். எந்த ஆண்டு முதலாம் பானிபட் போர் நடந்தது? 1926. ராணுவத்தில் மன்சாப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? அக்பர். ரிக்வேத காலம் எது? கிமு 1500, கிமு 1000. ஹல்தி காட்டி போர் எந்த ஆண்டு நடந்தது? 1776. இபின் பாதுதா இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் கழித்தார்? 12 ஆண்டுகள். அல்பருனி டேஷ் ஆண்டில் பிறந்தார்? 1973. பயணிகள் தங்கள் கணக்குகளை தொகுத்த முக்கிய காரணி என்ன? மத விவகாரம், நீதிமன்ற விவகாரங்கள், கட்டிடக்கலை, மேலே உள்ள அனைத்தும். சரியான விடை மேலே உள்ள அனைத்தும். 14ஆம் நூற்றாண்டில் துணைக்கண்டத்தின் சமூக மற்றும் கலாச்சார வாழ்க்கையை பற்றிய மிகவும் வளமான மற்றும் சுவாரஸ்யமான விவரங்களை வழங்கும் புத்தகம் எது? அர்த்த சாஸ்திரம். முகலாய வம்சத்தில் எத்தனை முக்கிய ஆட்சியாளர்கள் உள்ளனர்? 6. இரண்டாம் பானிபட்டு போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1556. முகலாய பேரரசின் மிகவும் துரதிருஷ்டவசமான ஆட்சியாளர் என்று அழைக்கப்படுபவர் ஹுமாயூன். பதி என்றால் என்ன? குரு. டெல்லியில் அணிவகுத்து செல்வதற்கு முன் எத்தனை முறை அப்தலி படையெடுத்தார்? 8 முறை. மராட்டிய ஆட்சி எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது? 1832. மராட்டியர்களின் பலம் என்ன? கொரில்லா போர் முறை. சாகு என்பதன் அர்த்தம் என்ன? நேர்மையானவர். தக்காணத்தின் முகலாய வைஸ்ராய் யார்? இளவரசர் முராத். அரசரின் நடவடிக்கைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளின் பதிவுகளை யார் பராமரித்து வந்தனர்? வால்கியா நாவிஸ். 9 வீரர்களை கொண்ட மிகச்சிறிய பிரிவு யாரால் தலைமை தாங்கப்பட்டது? நாயக். 5க்கு மேற்பட்ட கொகில்டர்கள் டேஷ்கே வைக்கப்பட்டனர். ஜமலாதர். ராஜ்யத்தின் அனைத்து பொது கணக்குகளும் சரிபார்க்கப்பட்டு யாரால் கையொப்பமிடப்பட்டன? அமாத்தியா. நாதர் ஷா எந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார்? 1747. சரஸ்வதி மகால் யாரால் கட்டப்பட்டது? நாயக்க ஆட்சியாளர்கள். பீஷ்வா என்பது ஒரு பாரசீக வார்த்தை. தன்வந்திரி மகால் டேஷால் நிறுவப்பட்டது? 2ஆம் ஜரபோஜி. மன்னரின் விருப்பமான அன்னதானம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1803. நவ வித்யா என்றால் என்ன? புதியது. அரசால் வழங்கப்பட்ட குதிரைகளின் வீரர்கள் யார்? பார்கிர்ஸ். எந்த ஆண்டு நாயக் ராவ் பேஷ்வா ஆனார்? 1772. பேஷ்வாக்கள் எந்த முறையை பின்பற்றினார்கள்? வரி விவசாயம். சாலுவ வம்சர்களின் காலம் என்ன? 1570 1646 வரை. துளுவ வம்சங்களின் காலம் என்ன? 1505 1570 வரை. அரவிது வம்சங்களின் காலம் என்ன? 1870 1646 வரை. விஜயநகர மன்னர்களின் தலை சிறந்த அரசர் என்று அழைக்கப்பட்ட மன்னர் யார்? கிருஷ்ணதேவராயர். விஜயநகர மன்னர்கள் அதிக அளவில் தங்க நாணயங்களை வெளியிட்டது யார்? பராகா. விஸ்பரிங் கேலரி என்று அழைக்கப்படுவது எது? கோல்கும்பாஸ். எந்த ஆண்டு தாலிகோட்டா போர் நடந்தது? 1565. அமைதியை விரும்பும் மன்னர் என்று அழைக்கப்படுபவர் யார்? 2ஆம் முகமது ஷா. கொடூரமான மற்றும் இரக்கமற்ற ஆட்சியாளர் என்று அழைக்கப்படுபவர் யார்? அகமது ஷா. 9 வயதில் சுல்தான் ஆனவர் யார்? 2ஆம் முகமது ஷா. டர்கைஸ் கல்லின் நிறம் என்ன? வான் நீலம், ஸ்கை ப்ளூ. கோல்கொண்டா கோட்டையின் உயரம் என்ன? 120 மீட்டர்.
முகமது ஷா காலத்தில் நிதி அமைச்சராக இருந்தவர் யார்? அமீரி ஜும்லா. கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? துளுவ வம்சம். அரேபியா மற்றும் ஈரானில் இருந்து அதிக எண்ணிக்கையிலான குதிரைகளை இறக்குமதி செய்தவர் யார்? கிருஷ்ணதேவராயர். விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் யார்? ஹரிகரா. விஜயநகர பேரரசு டேஷில் நிறுவப்பட்டது? 1336. பின்வரும் எந்த மன்னரின் ஆட்சி காலத்தில் பாரசீக பயணி அப்துல் ரசாக் இந்தியாவிற்கு வந்தார்? தேவராயா 2. நண்பர்களே, இதுவரை சமூகவியல் பாடத்தில் பேரரசுகளின் எழுச்சி என்ற தலைப்பின் MCQ பார்த்தோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.